Hi, hello viewers. Very warm welcome to Coding Tamil Hub. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வீடியோவில் பாண்டாஸ் அப்படின்ற மாடியூல் யூஸ் பண்ணி பைத்தானில் ஒரு ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். ஸோ பாண்டாஸ் மாடியூல்ஸ்லாம் என்ன தென் அந்த இதை யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா டேட்டாவை வந்துட்டு அனலைஸ் பண்ணி பார்க்குறது. ஸோ அதை பொறுத்து தான் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ப்ரோக்ராம் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பாண்டாஸ் மாடியூல்னால் என்ன அப்படின்னு தெரியணும். ஓகே, ஸோ பாண்டாஸ் அப்படின்றது ஒரு டேட்டா அனாலிசிஸ் லைப்ரரி. ஓகே, பைத்தானில் இருக்கிற ஒரு டேட்டா அனாலிசிஸ் லைப்ரரி தான் வந்துட்டு பாண்டாஸ் அப்படின்ற ஒரு மாடியூல். ஸோ இந்த மாடியூலுக்குள்ளே டேட்டா அனாலிசிஸ் தேவையான நிறைய ப்ரோக்ராம்ஸ், எக்கச்சக்கமான ப்ரோக்ராம்ஸை ஃபைலாக பண்ணி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி இந்த மாடியூலுக்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாண்டாஸ் என்னென்னு புரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஓகே, ஸோ கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்துட்டு இந்த மாடியூல் தேவை. பாண்டாஸ் அப்படின்ற மாடியூல் இருந்தால் மட்டும்தான் அதை பேஸ் பண்ணி ப்ரோக்ராம் நம்மளால் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுக்காக இம்போர்ட் பாண்டாஸ் as பிடின்னு போட்டுக்கிறேன். என்ன அப்படின்னா பாண்டாஸ் அப்படின்ற மாடியூலை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை வந்துட்டு பிடி அப்படின்ற அலியாஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேட்டாஸ் ஈக்குவல்னு கொடுத்துக்கிறேன். எதுக்காக அப்படின்னா நம்ம அனலைஸ் பண்ண டேட்டா வேணும் இல்லையா, அதுக்கு நான் வந்துட்டு டேட்டாலேயே வந்துட்டு நமக்கு தேவையான டேட்டா நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான நம்ம சிம்பிளாக வந்துட்டு ஒரு டேட்டா அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்துட்டு நேமு சேலரி அப்படின்னு சிம்பிளாக கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே கொடுத்துட்டு நேம் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுற போகிறேன்னா நேம் வந்துட்டு ஒரு லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஆக்சுவலாக நம்ம ஒரு கீ வேல்யூ பேஸை டிக்ஷனரி ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் நேம்ன்ற கீக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு நேம்ஸை வந்துட்டு செட் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்துட்டு லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ என்ன ஃபஸ்ட்டு பேர் வந்து நான் இப்போ சாம்பிளுக்காக அப்படின்னாலும் ஏபிசின்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தேவையான பேரை கூட கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ எப்படினாலும் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ சி கொடுத்துட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டி கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ நேம்ஸ் வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸு கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கு அடுத்ததான் நம்ம வந்துட்டு சிம்பிளான ஒரு டேட்டா அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நேமு சேலரி மட்டும்தான் நம்மளோட டேட்டா. ஓகே, ஸோ இப்போ நம்மளோட டேட்டா என்ன பார்த்தீங்கன்னா நேமும் சேலரியும். ஸோ அதை வந்துட்டு கொடுத்துட்டு ஸோ இப்போ வந்துட்டு சேலரியை வந்துட்டு என்ன பண்ணணும், சேம் இது லிஸ்ட்டில் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பர்சன் ஏவோட சேலரி எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா 40,000. ஓகே, நெக்ஸ்ட்டு பர்சனோட சேலரி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 60,000. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 50,000. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 70,000. ஓகே, ஸோ நம்மளோட டேட்டா வந்துட்டு முடிஞ்சது. ஸோ இதுக்கப்புறம் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டாவில் மேக்ஸிமம் வேல்யூ எதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். நம்மளோட டேட்டாவை டேபிளர் ஃபார்ம்ஸில் அரேஞ்ச் பண்ண போகிறோம். நம்மளோட டேட்டாவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் சேலரி மட்டும் தனியாக ரிசல்ட்டில் ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு கோட் பண்ணும்போது புரியும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், டிஎஃப்னு கொடுக்குறேன். ஸோ எதுக்காக அப்படின்ட்டு இதை கோடை எழுதிட்டு சொல்கிறேன். ஓகே, ஸோ இதில் பிடின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த பிடின்றது முன்னாடியே தெரியும் நினைக்கிறேன், பாண்டாஸ் பிடி அப்படின்னு சொல்லிட்டு இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு டேட்டா ஃப்ரேம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ எதுக்காக டேட்டா ஃப்ரேம் சொல்கிறேன். ஓகே, ஸோ டேட்டா ஃப்ரேம்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்குள்ளே நம்மளோட டேட்டாவை கொடுக்குறேன். ஸோ இந்த டேட்டா ஃப்ரேம்னா என்ன அப்படின்னா நம்மளோட டேட்டா வந்துட்டு டேபிள் ஃபார்மில் அரேஞ்ச் பண்ணால், ரோஸ் அண்ட் காலம்ஸாக டேபிள் ஃபார்மில் அரேஞ்ச் பண்ணால் அதுக்கு பேர் தான் டேட்டா ஃப்ரேம் அப்படின்னு பேர். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிடி அப்படின்றது பாண்டாஸ், அதுக்குள்ளே டேட்டா ஃப்ரேம் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனாக எடுத்துக்கிறேன். அதாவது ஒரு ஃபைல் தான். அந்த ஃபைலுக்குள்ளே என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு இருக்குது. நம்ம வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்புட்டை கொடுத்தா போதும், அது என்ன பண்ணிடும் டேபிள் ஃபார்மேட்டில் அரேஞ்ச் பண்ணி டேட்டாவை நம்மகிட்ட கொடுத்துரும். ஓகேவா, ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அதை இன்னும் என்ன பண்ணிக்கோ டிஎஃப்ல ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஓகே, டிஎஃப்னா டேட்டா ஃப்ரேம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் சேலரின்னு கொடுக்குறேன். எதுக்காக மேக்ஸ் சேலரி அப்படின்னா மேக்ஸிமம் சேலரின்றதை சிம்பிளாக இதில் கொடுக்குறேன். ஓகே, ஸோ மேக்ஸிமம் சேலரின்னு கொடுத்துட்டு டிஎஃப்னு கொடுக்குறேன். இங்கே டிஎஃப் எதுக்காக கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் சேலரி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஎஃப்ன்ற டேட்டா ஃப்ரேமில் சேலரி அப்படின்ற காலமில் இருக்குது. ஓகே, ஸோ மேக்ஸிமம் சேலரி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிஎஃப்ன்ற டேட்டா ஃப்ரேம், அந்த டேட்டா ஃப்ரேமில் சேலரி அப்படின்ற காலம் அங்கே தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே, ஸோ அதை எடுத்து என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட்டு சேலரின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ சாரி, ஆக்சுவலாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தப்பு. ஓகே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தப்பா. ஓகே, சேலரி கொடுத்துட்டேன். ஸோ இங்கே பைத்தானில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஆஃப் அப்படின்ற ஒரு கீவேர்டு இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிக்கலாம் மேக்ஸிமம் சேலரி எது அப்படின்னு. ஓகே, ரிசல்ட் விச் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இது எதுக்காகனா ஜஸ்ட் கோட் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ டிஎஃப் ஆஃப் டிஎஃப், இந்த டிஎஃப்குள்ளே என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா சேலரி தான். ஓகே, ஸோ சேலரி கொடுத்துட்டு ஸோ அடுத்து என்ன செக் பண்ணுறேன் அப்படின்னா ஈக்குவல் கொடுத்துட்டு
இது என்னன்னா மேக்ஸ் சேலரி அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ஓகே. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த டிஎஃப் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டேட்டா ஃப்ரேம்குள்ளே போகும். அதாவது நம்மளோட டேட்டா ஃப்ரேம் ஒன்றும் இல்லை, இந்த டேட்டா டேபிள் ஃபார்மில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே போயிட்டு இந்த டிஎஃப் ஆஃப் சேலரி அப்படின்னா அந்த காலம் எடுக்கும், சேலரின்ற காலம் எடுத்துகிட்டு அது வந்துட்டு மேக்ஸ் சேலரிக்கு எது வந்துட்டு ஈக்குவலாக இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அதை வந்து ரிசல்ட்டில் ஸ்டோர் பண்ணும். ஓகே, ஸோ மேக்ஸிமம் சேலரி அப்படின்றத இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ டிஎஃப் ஆஃப் சேலரி ஆர் மேக்ஸ்னா மேக்ஸிமம் சேலரி வந்துட்டு அந்த காலமில் இருக்கும், அதை எடுத்து என்ன பண்ணிட்டோம் இதில் ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ அந்த காலமில் என்ன பண்ணுறோம், எந்த சேலரி வந்துட்டு மேக்ஸிமமாக இருக்குன்ற எடுத்துகிட்டு ஓகே, ஸோ அதை வந்துட்டு ஒரு டேட்டா ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணி ரிசல்ட்டில் ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ வந்துட்டு அந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ண வேண்டியதான் வச்சோம். ஓகே, பிரிண்ட் ஆஃப் ரிசல்ட் கொடுத்தா போதும். ஸோ நம்மளோட ப்ரோக்ராம் வந்துட்டு ரொம்பவே சிம்பிள். ஓகே, ஷோர். ஸோ இப்போ வந்து பிரிண்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ரன் பண்ணலாம். ஓகே, ஸோ ரன் பண்ண போகிறேன். ஓ, எரர் காட்டுது, ஜஸ்ட் மினிட். ஓகே, ஸோ ஆக்சுவலாக எதுக்காக எரர் காட்டுது அப்படின்னா கமா போட மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் லிஸ்ட்டில். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இல்லை கமாலாம் போட்டிருக்கேன். ஓ சாரி, ஆக்சுவலாக என்ன பண்ணிட்டேன், டிக்ஷனரின்றதுனால இங்கே கமா போடணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட்னா நேம்னு கொடுத்துட்டு அடுத்து சேலரின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, இங்கே கமாவை மறந்ததுனால வந்துட்டு எரர் வந்திருக்கு. ஓகே, ஸோ மறுபடியும் ரன் பண்ணலாம். ஓகே, ஓகே. ஸோ இப்போ ரன் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா, ஓகே நம்மளோட அவுட்புட் வந்து வந்துருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் பிரிண்ட் பண்ணது என்னென்னா ஜஸ்ட்டு ஒன்று தான் பிரிண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஜஸ்ட் பண்ணிட்டு வெயிட் இங்கே இந்த லைனை கவனிங்க. ஓகே, ஸோ இங்கே ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா, ரிசல்ட்டில் என்ன ஸ்டோர் பண்ணியிருந்தோம், மேக்ஸிமம் சேலரி மட்டும்தான். ஸோ இங்கே மேக்ஸிமம் சேலரி எடுக்கும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்போவுமே டேட்டா ஃப்ரேம் பொறுத்தவரையில் நம்ம ஒரு காலமில் இருக்க டேட்டாவை எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட்டாக வரப்போ அந்த காலம் கரஸ்பாண்டிங் காலமோட ஃபுல் ரோ நமக்கு ஆன்சராக கிடைக்கும். ஓகே, ஸோ இதை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 70,000 சேலரி தான் நான் பிரிண்ட் பண்ணது. ஓகே, அது மேக்ஸிமம் சேலரி, ஆனால் அந்த ரோவே வந்து நமக்கு ஆன்சராக கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யார், அதாவது டியோட சேலரி 70,000, அவங்க வந்துட்டு இண்டெக்ஸ் வேல்யூ 3 அப்படின்ற அர்த்தம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ப்ரோக்ராம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you later in the next video. Okay.